ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நீங்கள் முன்னாடியே தன்மை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சி லைவ் டெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்பீங்க, ஏன் பாப்பா இப்போ சின்ன பிள்ளையா தானே இருக்கா, அதுக்குள்ளேயும் ஏன் அப்படின்ட்டு. இருந்தாலும் நாங்கள் வந்து முதலே பிளான் பண்ணது தான். அடுத்தடுத்த பிள்ளை கிட்டே பெற்றுக்கணும். இப்போயே பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆச்சு. இருந்தாலும் எனக்கு பேச வரமாட்டேங்குது, பயமா இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. என்னோட பேச்சிலே பார்த்தாலே தெரியும், நான் வளவளன்னு பேசுற பிள்ளை. இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கேன். அவர் தான் வாங்கிட்டு வந்தது, இந்த வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னா எங்க ஊர் வந்து கிராமம்னா இங்கேருந்து 1/4 மணி நேரம் சென்று போனாதான், 1/4 மணி நேரம் ஆகும் போக. அங்கே போனாதான் வந்து எதுவுமே வாங்க முடியும். பழமாகட்டும், காய்கறி ஆகட்டும், அவசரம் எதுனாலும் அங்கே தான் போகணும். 1/4 மணி நேரம் ஆகும். எங்கள் ஊரில் ஒரு சின்ன கடை கூட கிடையாது. இந்த பொட்டி கடைலாம் சொல்லுவாங்கள்ல, அது கூட கிடையாது. அப்படி ஒரு கடை தான் என்னை கட்டி கொடுத்த கடை. அதனால அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தார். இருந்தாலும் நான் டெஸ்ட் பண்ணுறது அவருக்கு தெரியாது. அவர் வெளியில் பாப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சரி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இது எடுத்து. எனக்கு பேச்சு வரல, என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி வளவலன்னு பேச வேண்டாம், நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். எனக்கு பதட்டமாக இருக்கு. யூரின் சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ உங்கள் முன்னாடியே விடுறேன். என்ன நடக்க போதோ தெரியல, பாப். இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டினாலும் சந்தோஷம். நான் எப்போ பீரியட்ஸ் ஆனேன்னு எனக்கே தெரியல, கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதான் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு. எத்தனை ட்ராப் விட்டுருக்கேன்னு தெரியல, அதான் போகுது. ஆனால் எத்தனை டைம் இதை பார்த்தாலும் பயமாக இருக்கு. மௌனமாக இருக்கேன். இப்படி இருக்க பிள்ளையே கிடையாது நான். வேகமா வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டபுள் கோர்க்கா அது எப்படின்னா, பாப்பாவுக்கு நாங்கள் இது மாதிரி வந்து எதுவுமே பார்த்தோம். ஆனால் பாப்பாவுக்கு 45 நாள் முன்னாடி நாங்களும் செக் பண்ணி ரொம்ப இதாயிட்டோம். என்னடா இது இருக்கா இல்லையானே தெரில அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப லைட்டாக வந்துச்சு, ஓரளவுக்கு வந்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. திருப்பும் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எக்ஸ்பிரஷனு. அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. எங்கள் அத்தை போய் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க இருந்தாங்கன்னா செக் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் கதவு சாத்திருக்கு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கேட்பாங்க. வீட்டுக்காரங்க செக் பண்ணுறேன்னு தெரியும், அதில் என்ன லைன் வரும் வராது அப்படின்னு தெரியாது. டபுள் கோடு வரும்னு எனக்கே இப்போதான் தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்தில் பேச முடியல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயருக்கு அப்புறம் தான் பாப்பா நின்று பிறந்தாங்க. இப்போ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆக போகுது. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 4 இயர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இது மாதிரி எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு பார்ப்போம், ஒன்றுமே இருக்காதுன்னு நிறைய கிட் வாங்கி செக் பண்ண. கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட வரும்போது தான் பாப்பாவுக்கு லைட்டாக ஒரு லைன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த வீடியோ வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வரும். நான் இப்போ வந்து எடுக்கிறது வந்து ஏப்ரல் 3 எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படியும் மே ஜூனில் வரலான்னு நினைக்கிறேன், தெரியலை. அவர் வெளியில் உட்காந்துருக்காரு, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, நான் அவர்கிட்ட சொல்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், என்ன எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணார். அத்தை மாமா எல்லார்ட்டையும் சொல்கிறது என்ன சொல்கிறேன். இதுதான்
எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. முதல்ல டபுள் லைன் வருது. நிறைய பேர் குழந்தை இல்லாமலும் இருக்காங்க. எனக்கு வந்து நான் கண்டிப்பாக எப்பயுமே நான் வேண்டிக்கிறது வந்து குழந்தை இல்லாமல் மட்டும் யாருக்குமே கொடுக்காத கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன். ஆனால் இது எனக்கு செகண்ட் டைம் பாசிட்டிவ் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ எம் ப்ரெக்னென்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசிட்டு இருக்கேன், உளறிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் புரியுது. நான் அவர்கிட்ட சொல்றத நான் நெக்ஸ்ட் பார்ட்ல போடுறேன். அவர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு அப்படின்றத நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.